ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் பேக்கேஜ் டூரோட பார்ட் 3 vlog. பார்ட் 2 vlogல நான் போகநந்தீஸ்வரா டெம்பிள் பற்றி போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் போகநந்தீஸ்வரா கோயில் போயிட்டு மூணாவதாக பார்ட் 3ல் இன்றைக்கி சர் எம் விஸ்வேஸ்வரய்யா மியூசியமும் அதோட ரங்கஸ்தலா டெம்பிளும் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் முதல்ல சர் எம் விஸ்வேஸ்வரய்யா மியூசியம் தான். நாங்கள் மியூசியம் ரீச் ஆகும்போது மணி 3 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் சர் விஸ்வேஸ்வரய்யா ஃபாதர் ஆஃப் இன்ஜினியரிங். அவரால் நம்மளுக்கு நிறைய பெருமைகள். சர் எம் விஸ்வேஸ்வரய்யா முந்தனஹள்ளி அப்படிங்கிற இடத்துல சிக்பல்லாபூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தார். அவரோட பிறந்த இடத்த பார்க்க எனக்கு ரொம்பவே ஆவலாக இருந்தது. அவரோட முழு பேர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா. அவரோட பிறந்த நாளை தான் நம்ம நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஸோ இவ்வளோ பெருமைகள் உள்ள அவரோட மியூசியத்தை பார்க்க போகலாம் வாங்க. மியூசியத்துக்கு எழுத்தாப்புலேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் சுற்றி மலை பிரதேசமாக இருந்தது. நந்தி ஹில்ஸ் தான் இதை நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு உள்ள மியூசியம் பார்க்கறதுக்கு போனோம். மியூசியம் உள்ளே உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அலௌடு இல்லை. ஸோ நாங்கள் சுற்றி இருக்கிற அந்த இடத்தெல்லாம் பார்த்து ரசித்தோம். மியூசியத்துக்குள்ளே அவரோட திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவர் எந்த காலேஜில் படிச்சிருந்தார், அவர் யூஸ் பண்ண திங்ஸ், அப்புறம் அவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே இருந்தது. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் ரசிச்சுட்டு வெளில வந்தோம். அது பக்கத்தில் இருக்கிறது தான் அவரோட வீடு. அங்கே தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் லைட் கீழே தான் அவர் படித்தாராம். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் வந்தோம். ஸோ சர் எம் விஸ்வேஸ்வரய்யாவோட பிறந்த இடத்த பார்த்ததில் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. மியூசியத்தை பார்த்துட்டு நாங்கள் சமாதியம் பார்க்க போனோம். சுற்றி இயற்கை சூழ்நிலை ரொம்ப அழகாக இருந்தது. இவர் தான் சர் எம் விஸ்வேஸ்வரய்யா. ஸோ இந்த பெருமை வாய்ந்த மனிதரோட பிறந்த ஊரை பார்த்ததில் எங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹாப்பி. மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதோட சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் நான் ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம போக போகிற இடம் ஸ்ரீ ரங்கஸ்தல சுவாமி டெம்பிள். கரெக்டாக 4:45 இந்த கோயிலுக்கு ரீச் ஆனோம். இதோட டைமிங்ஸ்லாம் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது தின்னே ஹொசஹள்ளி கர்நாடகாவில் இருக்குது. இது ராமாயண காலத்துலேருந்தே இருக்காம். பார்த்துக்கோங்க எவ்வளோ பழமையான கோவில்னு. இந்த கோயிலில் ரங்கநாத சுவாமி எப்படி இருப்பார் அப்படின்னா அனந்த சயனமாக இருப்பார். இந்த கோவில் அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்னா அப்புறம் ஸ்ரீரங்கம் இந்த 3 ரங்கநாதரும் ஒரே நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணதா ஒரு ஐதீகம். இந்த 3 கோயிலும் தரிசனம் பண்ணவங்களுக்கு மோட்சம் கிட்டுமாம். அதே மாதிரி இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, வருஷா வருஷம் சங்கராந்தி அன்னைக்கு, அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் பெருமாளோட காலில் மட்டும் சூரிய வெளிச்சம் படுமா. ரொம்ப அதிசயமாக இருக்கு இல்லையா? இந்த கோவில் ஹொய்சாலா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்டது. ரொம்ப அழகாக இருந்தது சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா, பெருமாளோட அந்த பிரகாரம் இருக்கு இல்லையா, ஒரு மூங்கில் கூடையை போல் இருக்குமா. ஏன்னா ராவணனை ஜெயிக்கிறதுக்காக ராமர் விபீஷணனுக்கு ஒரு மூங்கில் கூடையில் இந்த ரங்கநாதரை வச்சு பரிசாக கொடுத்தாராம். அதனால தான் இதுக்கு மோக்ஷ ரங்கநாத சுவாமின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் விபீஷணன் பெருமாளை பிரதிஷ்டை பண்ண அதே நேரத்தில் தான் இங்கே ரங்கஸ்தலால் சப்த ரிஷிகளும் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் சுற்றி இயற்கை சூழலோட பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஒன்று தான் குரங்கு நிறையா இருந்ததுனால நிறைய விஷயங்களை என்னால் படம் பிடிக்கவே முடியல. எல்லாருக்கும் இந்த ரங்கநாத சுவாமி டெம்பிள் vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெம்பிள் vlogs என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களெல்லாம் சீக்கிரமாக பார்ட் 4 வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.